திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவனடியார்கள் திருக்கூட்ட அறக்கட்டளை பட்டுக்கோட்டை சார்பில் சிறப்பாக நடைபெற்று வருகின்ற நாயன்மார்கள் புராணம் என்ற வரிசையில் இன்று இயற்பகை நாயனார் மற்றும் இளையான்குடி மாற நாயனார் இருவருடைய புராணத்தையும் சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு திருவருள் கூட்டியுள்ளது. சேக்கிழார் அவர்கள் தந்த முறையிலே அடியேன் சிற்றறிவுக்கு எட்டிய சில விஷயங்களையும் சேர்த்து உங்களோடு இந்த புராணத்தை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு அடியனுக்கும் கிடைத்துள்ளது. இந்த நிகழ்ச்சியை தொடங்கும் விதமாக முதலில் விநாயகர் துதி. திருச்சிற்றம்பலம். திருவாக்கும் செய்கருமும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் அதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவர் தம் கை. ஒரு முருகன் துதி. விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த வழிக்கு துணை அவன் பன்னிருதோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. சமய குருமார்கள் நால்வர் துதி. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி பாழி திரு நாவலூர் பண் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. பன்னிரெண்டாம் திருமுறையான இது தேவாரம் திருத்தொண்டர் தொகையிலிருந்து ஒரு பாடல். பத்தராய் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன் முழுநீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே. திருச்சிற்றம்பலம். இயற்பகை நாயனார் புராணத்தை சிந்திக்க இருக்கிறோம். முதல்ல அவரை பற்றி ஒரு சின்ன விஷயத்தை பேசிட்டு அதுக்கு பிறகு போவோம். நம்ம திருநீலகண்டத்து குயவனாருடைய புராணத்தை சிந்திக்கும் போது ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னோம். அதுதான் பொதுவான கருத்து. நாயன்மார்கள்ல ஒரு சிலருடைய பெயர்கள் தான் அவர்கள் தாய் தந்தையர் வைத்த இயற்பெயர். இப்ப முருகநாயனார், அப்புறமா இவர் திருநீலநக்க நாயனார், அப்புறம் திருநீலகண்டத்து யாழ்ப்பாணர் கூட திருநீலகண்டரா இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருநீலகண்டத்து குயவனாருங்கிறது அவருடைய உண்மையான பேர் கிடையாது. பெருமானுடைய அந்த திருநீலகண்டத்தின் மேல அவருக்கு இருந்த அன்பின் காரணமாக திருநீலகண்டம் திருநீலகண்டம்னு சொல்லி சொல்லி அந்த பெயரை பெற்றுக்கொண்டவர். அது மாதிரி நிறைய பேர் அந்த திருக்குறுப்பு தொண்டராகட்டும் சிறு தொண்டராகட்டும் இந்த மாதிரி எல்லாருமே பாத்தீங்கன்னா அமர்நீதி நாயனார், அப்புறம் இது நிறைய பேர் பெயரே அது காரண பெயர் தானே அன்றி அவர்களுடைய இயற்பெயர் அல்ல.
அது மாதிரி நிறைய பேருக்கு, ஒரு சிலருக்கு உண்மையான பெயரோட இருக்காங்க. அதனால இப்ப குலச்சிறையாரு, மங்கையர்க்கரசியார், அப்புறம் இன்றசீர் நெடுமாறன், அப்புறம் நெறைய பேர் அது மாரி ஒரிஜினல் பேர், அதாவது அவங்களுடைய இயற்பெயரோட இடம்பெற்றிருக்கிறார்கள். மற்றவர்களுக்கு பெயர் வந்து தெரியல. அதனால அவங்களுடைய காரண பெயராக வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இயற்பகை நாயனார் என்பதும் அவருக்கு காரண பெயராகவே வைக்கப்பட்ட பெயர் தான் அவருடைய பெயர். அப்போ என்ன சந்தேகம் வந்தது? முதல்ல தலைப்பை பார்த்து பேசணும்னு தோணும்போதே எனக்கு தோன்றிய, அதாவது நீங்க என்னென்னலாம் கேள்வி கேட்க வருவீங்க அப்படின்னு நான் யோசிச்சு அதுக்கான பதில தயாரிச்சுக்குவேன். அப்படி அப்படி சொல்றதுதான் நம்மளுடைய நிகழ்ச்சியினுடைய சிறப்பு. அ இயற்பகை நாயனார். இயல்பா எப்படி மனுஷன் இருக்கணுமோ அப்படி இல்லாம, அதுக்கு பகையா, அதுக்கு எதிர்ப்பா ஒருத்தர் வாழ்றாரு அப்படின்னா, அது சரியான முறையா ஐயா? அது வந்து ரொம்ப உயர்வான ஒரு விஷயமா? அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் சந்தேகம் வரும். கேட்கவே செய்வாங்க. இயற்கையான ஒரு விஷயம், இயற்கையா மனுஷன் இப்படித்தான் வாழணும் அப்படின்னு இருக்கு அப்படின்னா, அதற்கு எதிர்ப்பா ஒருத்தன் வாழ்ந்தான்னா, அது சரியான முறையா? அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அது இயற்பகை நாயனாருடைய கதைய முழுசா உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு இதுக்காக சொல்றேன். அப்ப எல்லாருமே கேள்வி கேட்க செய்வாங்க. அப்ப இதுல என்ன சிறப்பு இருக்கு? அவர எப்படி நம்ம இப்படி போற்றி, புகழ்ந்து, வணங்கி வழிபடுறோம்? அதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால், அதுதான் நம்மளுடைய சைவத்துக்கான சிறப்பு. பொதுவாக ஆன்மாவுடைய இயல்பு என்ன? அப்படின்றதுக்கு திருமூலதேவ நாயனார் ரொம்ப அழகா சொல்லுவாரு. "பதி, பசு, பாசம் எனப்பகர் மூன்றில் பதியினைப் போல் பசுபாசம் அனாதி." இந்த 3 பொருள்கள் இருக்கு. அவைகள் அனாதியே இருக்கின்றன. அனாதி காலம் தொட்டே. அதாவது யாரும் அதை உருவாக்கவில்லை. 3ம் இருந்தது என்பதை சொல்லுகிறார். பதி என்றால் இறைவன், பசு என்றால் ஆன்மா, அதாவது நம்மளை சொல்றது. அடுத்தது பாசம் என்றால் அது ஆணவ மலத்தை மட்டும் தான் குறிக்கும். அதற்கு பிறகு மலம் 3ஆக மாறுகிறது. அதுக்கான இதெல்லாம் நம்ம பேசியிருக்கிறோம். நம்ம வந்து தனியா ஒரு சிவசுவை நிகழ்ச்சியில வந்து ஆணவமும் ஆணவம் தானே மலம், கன்மமும் மாயையும் எப்படி மலமாகியது? மாயை பெருமான் கொடுத்தது. எதற்காக என்றால் இந்த ஆணவத்திலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக. ஆனா, அது மேல உள்ள ஆசையினால நம்ம நெறைய இந்த அறியாமையும் மறைக்க, அதிலிருந்து கொஞ்சம் விலகல் கிடைச்ச உடனே, ஆஹா! இது ரொம்ப சூப்பரா இருக்கே! அப்படின்னு அதுக்குள்ளறையே கிடந்து புரண்டு கன்மத்தை இது சேர்த்துக் கொண்டது. அப்போ கன்மமும் மாயை என்பது இறைவன் குடுத்தாரு. அதையும் போட்டு குழப்பி, அ அதுக்குள்ளரே உழண்டு கன்மத்தையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம். அப்போ மலம் 3ஆக மாறினாலும், ஆ மூலமலம், சகசமலம், ஆ வந்து ஆண ஆணவம் மட்டும் தான். அப்ப அததான் நம்ம எடுத்துக்கணும். ரைட்டா? இத சொல்லிட்டாரு. 3ம் அனாதியே இருப்பது அப்படிங்கிறத சொல்லிட்டார். அடுத்தது ஆன்மாவினுடைய தன்மை என்ன அப்படிங்கிறது, இயல்பு என்ன அப்படிங்கிறத சொல்றார். "பதியினை சென்றணுகா பசு" கமா போட்டு பாசம் அப்படின்னு படிக்கணும். பசு, பாசம் அப்படின்னு இருக்கும் அங்க. அத நம்ம படிக்கும்போது, "பதியினை சென்றணுகா பசு, காரணம் பாசம்" அப்படின்னு அர்த்தம். அங்க கமா போட்டு படிக்கணும். இது அறியாமையினால பாசத்தை தான் சென்று சேர வேண்டும் என்று விரும்புமே அல்லாது, இதை தாண்டி நிலைத்த பொருளாக இருக்கக்கூடிய பெருமானை வந்து சேர வேண்டும் என்று நினைக்காது. அதுதான் அதனுடைய இயல்பு. ஏன்னா, அது அறியாமையில இருக்கு. அறிவு விளக்கம் வந்ததற்கு பிறகு என்ன பண்ணும்னா, ஆஹா! இது வேஸ்டான விஷயம். அதனால இத விட்டு தள்ளணும் என்கிற ஒரு உணர்வு வரும். அப்பதான் வந்து அது அதனுடைய இயல்பாக இருக்கக்கூடிய அறியாமையிலேயே மூழ்கி, பாசத்தின் வழியாக சென்று, பிறந்து, இறந்து, உழன்று, துன்பத்தை அனுபவிக்காமல் அவைகளை எல்லாம் விட்டு நிலைத்த பொருளாக இருக்கக்கூடிய சிவனை தேடி வர வேண்டும் என்கிற அந்த ஞானம் வந்ததற்கு பிறகு, அதனுடைய இயல்புக்கு அதுவே பகையாக மாறும். அதுதான் வந்து இயற்பகை. இங்க ரொம்ப அழகா சொல்லுவாரு ஒரு இடத்துல. ம். "இயல்பின் நின்றவர் உலகு இயற்பகையார்." அவர் வந்து இது பூம்புகார்ல வாழ்ந்தவர். வணிக குலத்தை சேர்ந்தவர். அவரு
சிவபெருமானுடைய அடியார் என்று ஒருத்தர் வந்தாருன்னா, அவர் திருநீர் போட்டிருக்கிறாரு, கழுத்துல ருத்ராட்சம் போட்டிருக்கிறாரு, சிவசிவான்னு பெருமானுடைய நாமத்தை பஞ்சாட்சரத்தை சொல்லுகிறார் என்றால், அவரை விழுந்து வணங்கி வரவேற்று, அவருக்கு வேண்டியதெல்லாம் செய்து கொடுத்து, அவர் என்ன கேட்கிறாரோ அதையெல்லாம் கொடுப்பார். அப்படின்னு ஒரு பெரிய பேரா ஆகியிருக்கிறது. அந்த அளவுக்கு குடுத்துட்டு இருந்திருக்கிறார். அதான் அதனுடைய பொருள். அப்படி வாழ்ந்தவர் உலகு இயற்பகையார் அப்படின்னு சொல்லி இவர் சொல்வார். உலகம் எப்படி போய்க் கொண்டிருக்கிறதோ, அப்படி செல்லாமல் அதற்கு அந்த இயல்புக்கு பகையாக நின்றவர். அதனால அவருக்கு இயற்பகையார் என்று பெயர். பெயர் காரணம் இதான். இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்குவோமே. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இந்த உதாரணத்த அ மார்க்கண்டேயர் வரலாறுலயும் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா மார்க்கண்டேயர படிக்கும்போது தான் அந்த உதாரணம் வந்தது. அதை அவரை பற்றி சிந்திக்கும்போது தான். அ ஆடுகள் எல்லாம் மந்தை மந்தையாக போய்க் கொண்டிருக்கின்றன. அப்படியே போய் மலை மேல ஏறி மேல போயிட்டு இருக்கு. எங்க போறாங்க? எதுக்கு போறாங்க? அங்க போனா என்ன கிடைக்கும்? யாருக்கும் எதுவும் தெரியல. மண்டைய ஆட்டி ஆட்டிக்கிட்டு எல்லாம் பின்னாடி பின்னாடி போய்க்கிட்டே இருக்கு. போனா அந்த கடைசியில பார்த்தீங்கன்னா, அந்த மலையினுடைய உச்சிக்கு போனதுக்கு பிறகு பெரும் பள்ளம். அப்படியே போயிட்டு இருந்தது. என்ன பண்றதுன்னு தெரியாம ஒண்ணு பின்னாடி ஒண்ணா, ஒண்ணு பின்னாடி ஒண்ணா விழுந்து, 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 விழுந்து எல்லாம் செத்து போகுது. மலையிலேருந்து விழுந்து, விழுந்து எல்லாம் செத்து போகுது. அப்போ ஆஹா! இது தவறான வழியால தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு, பாதையை மாற்றினவர், மார்க்கத்தை கண்டவர், நல்ல வழி, உய்கின்ற வழியை கண்டவர். எல்லாரும் எத நோக்கி போயிட்டு இருக்கிறோம்? மரணத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறோம். அது தெரியாது. ஜாலியா போயிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் சீட்டு கிழிக்கப்படுகிறது. காலண்டர்ல இருந்து காலன் டர் டர் என்று நம்மளுடைய நாட்களை கிழித்துக் கொண்டிருக்கிறான். அதனால அதுக்கு பேரு காலண்டர் என்று பெயர் என்று சொல்லுவார்கள். ஒரு வேடிக்கையாக சொல்லுவார்கள். அது மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் மரணத்தை நோக்கித்தான் போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத உணராமலே அது இல்லாமல் இறைவனுடைய திருவடியை அடைந்து உய்ய வேண்டும் என்கிற உணர்வு இல்லாமல் எல்லோரும் சென்று கொண்டிருக்க, அவர் மட்டும் இறைவனுடைய திருவடியை அடைந்து உய்ந்தார். உய்கின்ற மார்க்கத்தை கண்ட ஐயர். ஐயர்னா பெரியவர்னு அர்த்தம். அதனால மார்க்கம் கண்ட ஐயர் மார்க்கண்டேயர். அப்போ அந்த இயற்கைக்கு எதிர்ப்பாக நிற்கிறவர் தான் சரியான சிவனடியார் என்கிற கருத்தை இங்கே பதிவு செய்கிறார். எங்க திருத்தொண்டர் தொகையிலே பதிவு செய்கிறார். இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன் என்று பாடுகின்ற போது அதை பதிவு செய்கிறார். இங்க அதை விரித்து எழுதுகின்ற போது சேக்கிழார் ரொம்ப அற்புதமா சொல்லுகிறார். உலகு இயற்பகையார். ஓகேயா? இப்போ என்னன்னா அவருடைய தன்மை ஆறு சூடிய ஐயர் மெய் அடிமை அளவில்லாத ஓர் உளம் நிறை அருளால் நீரு சேர் திருமேனியார் மனத்து நினைத்த யாவையும் வினைப்பட முடித்து மாறில்லாத நன்னெறியில் விளங்கும் மனையறம் புரி மகிழ்ச்சியில் வந்த பேரலாம் அவர் ஏவின செய்யும் பெருமையே என பேணி வாழ்நாளில். இத ரொம்ப விளக்கமா சொல்லணும்னா அதுக்கே தனியா ஒரு 1/2 மணி நேரம் பேசணும். நான் ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன் நானு. அதாவது அடியார்கள்னு வந்தாங்கன்னா அவருக்கு வேண்டியதெல்லாம் செய்து கொடுத்து அவர் என்ன கேட்கிறாரோ அதையும் கொடுத்து அனுப்புவார். அந்த மாதிரியான ஒரு அறத்தை கடைபிடித்து அவர் வாழ்ந்து வருகின்றார். அந்த நாளிலே பெருமான் எப்படி வருகிறாராம், இந்த இடத்துல இந்த 2 வரி ரொம்ப நல்லா இருக்கு. அதனால அதை நான் சொல்லிடுறேன். ஏன்னா இத சொல்லாம அவருடைய இத சொன்னா நல்லா இருக்காதுன்னு எனக்கு தோன்றியது. அதனால எப்படி உம்பர் நாயகிக்கும் அகுது அறியவோ பிரியா நங்கைதான் அறியாமையோ அறியோம். எப்படி வர்றாரு சாமி? தூய வெந்நீரு பொன்மேனியில் விளங்க தூர்த்த வேடம் தோன்ற வேதியராய் மாய வண்ணமே கொண்டு தம் தொண்டர் மறாத வண்ணமும் காட்டுவான் வந்தார். நெத்தியில திருநீர் பூசிருக்கிறார். கழுத்துல கண்டமணி போட்டிருக்கிறார். ருத்ராட்சம் அணிஞ்சிருக்கிறார். ஒரு தோல்ல துண்டு போட்டுக்கிட்டு அழகான ஒரு வேதியர் வடிவமாக இருக்கிறார். இந்த அழகுன்னா எதற்காக அழகுன்னு சொன்னோம்னா அந்த ஒரு சிவனடியார் எப்படி இருக்கணுமோ அதற்கான அந்த அழகெல்லாம் இருக்கு. திருநீரெல்லாம் பூசிருக்கிறாரு. பாக்குறதுக்கு ஒரு சிவனடியார் மாதிரி தெரியும். அப்படி டக்குன்னு வெளியில இருந்து பார்த்தா அப்படி தெரிவாரு. அந்த தூர்த்த வேடம்ங்கிறது என்னன்னா ஆளோட மூஞ்சில இங்க பாருங்க, இடது பக்கம் புருவத்துக்கு மேல ஒரு பெரிய கருப்பு மச்சம் இருக்கு.
இடது கன்னத்துல வந்து கிழிச்சு தையல் போட்ட மாதிரி ஒரு இது இருக்கு. அப்புறம் வலது இது இருக்கு இல்லையா? என்னது முகவாய் கடைன்னு சொல்றாங்கல்ல, அந்த இடத்துல அந்த தாவாங்கட்டன்னு சொல்றாங்கல்ல, அங்க வந்து வெட்டுப்பட்ட காயம் இருக்கு. கையில எல்லாம் ஏதோ புலி கீறிச்சா, நாய் கடிச்சுச்சா தெரியல. அந்த மாரி கிழிச்சிருக்கு. இந்த மாதிரி உடம்புல நிறைய இதுகள்ல அதாவது அந்த மனுஷன் வந்து ரொம்ப சாஃப்ட்டான ஆளு இல்ல அப்படின்னு காட்டுற மாதிரியான அடையாள குறிகளோட இருக்கிறவர தான் தூர்த்த வேடம் என்கிறார். ரொம்ப ஒரு துர்க்குணமா நடந்துக்கக்கூடியவரு, ஏதோ வம்பு, சண்டை, பிரச்சனைகள் பண்ணக்கூடிய ஆளு அப்படின்னு காட்டுற மாதிரியான அடையாளங்களோடு வருகிறார். அதைத்தான் சொல்றார். ஆனா திருநீரெல்லாம் பூசியிருக்கிறார். திருநீர் பூசியிருக்கிறார், கண்டமணி போட்டிருக்கிறார், சிவசிவான்னு சொல்றார். அது சிவனடியாருக்கு உள்ள அனைத்து குணநலன்களும் அவர்கிட்ட இருந்தாலும், பார்த்த உடனேயே கொஞ்சம் வித்தியாசமா, நான் என்ன மாரி ஆளெல்லாம் கூர்ந்து கவனிச்சோம்னா, ஆளு ஒரு மார்க்கமா இருக்கானே அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு வடிவத்துல வருகிறாராம் பெருமான். அதுல அது அவர் சொல்ற இதுதான், இப்படி வருகின்றது, நான் இப்படி போயி இயற்பகை கிட்ட கேட்டு, அவருடைய மனைவிய கேட்கப் போறேன். இது வந்து சும்மா அலலாய் தான். நான் வந்து வேணும்னு கேட்கல அப்படின்னு பொண்டாட்டிட்ட சொல்லிட்டு வந்துட்டாரோ? அது அழகா சொல்லுவாங்க. "உம்பர் நாய்க்கும் அஃது அறியவோ? அல்லது இத சொன்னா அந்த அம்மா நம்மள திட்டும்னு சொல்லிட்டு, அந்த அம்மாவுக்கே தெரியாம இந்த மாதிரி ஒரு வேஷம் போட்டுட்டு வந்தாரோ எனக்கு தெரியல." அதுதான் சேக்கிழார் பெருமானுடைய சிறப்பு. அ அது எப்படி? தன் உடம்பிலே பாதியாக இருக்கக்கூடிய அந்த அம்மாவுக்கே தெரியாம இந்த வேஷம் போட்டுட்டு வந்தாரோ? அவருக்கு டக்குன்னு அப்படி சொல்றதுக்கு மனசு வரல. சிவபெருமான வந்து இப்படி ஒரு இதா வந்து இன்னொருத்தருடைய மனைவிய நீ தா அப்படின்னு சொல்லி கேட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கு நாக்கு கூசுதுன்னு சொல்லுவாங்கல்ல. சிவபெருமான அப்படி சொல்றதுக்கு. அது என்ன என்னன்னு தெரியல. என்ன கருணையோ தெரியல. அவரு பொண்டாட்டிட்ட சொல்லிட்டு வந்தாரா? இல்ல அந்த அம்மாவுக்கே தெரியாம இப்படி ஒரு வேஷத்த போட்டுட்டு வந்தாரான்னு எனக்கு தெரியல. அப்படின்னு சேக்கிழார் சொல்ற இடம் ரொம்ப அருமையா இருக்கு. அது மாரி நிறைய விஷயங்களை நீங்கள் ஆ உள்ளார போய் படிச்சு ஆராய்ந்து அதனுடைய ஆ அனுபவத்தை நீங்கள் அடையலாம். ஓகே. இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். கதை உங்களுக்கு தெரியும் என்றாலும், நான் சில விஷயங்களையும், அதுல உள்ளே உள்ள நுணுக்கங்களையும் சொல்வதனால என்ன ஆகும் அப்படின்னா, அதை இன்னும் நன்றாக நாம் புரிந்து கொள்ள முடியும் என்று அடியேன் கருதுகிறேன். ஏதோ என்னுடைய சிற்றறிவுக்கு பெருமான் என்ன உணர்த்துகிறாரோ, அதுகளை எல்லாம் உங்களிடத்திலே பதிவு செய்து வைக்கிறேன். அதுல ஏதாவது தவறுகள் இருந்தால் சொல்லுங்கள், நான் திருத்திக் கொள்கிறேன். மோஸ்ட்லி இருக்காது என நம்புகிறேன். சரி, ரைட். இப்போ என்னாச்சுன்னா, இப்படி வந்த அவர பார்த்த உடனே, ஆ நம்முடைய இயற்பகை நாயனார் வந்து அவர பார்த்துட்டு, இவர் இவர் வீட்டுக்கு வராரு. அதாவது இயற்பகையாருடைய வீட்டுக்கு சிவபெருமான் இந்த தூர்த்த வேடத்திலே வந்து, தூர்த்த வேடத்திலே இருக்கக்கூடிய சிவனடியாராக வந்து, வந்து அவர் வீட்டுக்குள்ளார வந்து பூந்த உடனே, "வாங்க, வாங்க, வாங்க பெருமானே" அப்படின்னு சொல்லி அவருடைய திருவடிய வணங்கி, "எத்தன ஜென்மமோ நான் செய்த புண்ணியம் நீங்க எங்க வீட்டுக்கு வந்தது." அவர் சொன்னது உண்மைதானே. வந்திருக்கிறது சிவபெருமான் தானே. ரொம்ப அருமையா இருக்கு. எத்தன ஜென்மமோ நான் செய்த புண்ணியம் நீங்க எங்க வீட்டுக்கு வந்தது. வாங்க உட்காருங்க. அடியேன் நான் என்ன செய்யணும்? அப்படின்னு சொல்லி கேட்கிறார். சொன்ன உடனே அவரு சொல்றாரு, ஆ ஆமாய்யா உன்ன பத்தி கேள்விப்பட்டேன். என்னது சிவனடியார்கள்லாம் அவருக்கு வேண்டுவதெல்லாம் செய்து, ஆ அவர் என்ன கேட்கிறாரோ அத வந்து மறுக்காம தருவேன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால தான் சரி உன்கிட்ட கேட்டு ஒண்ணு வாங்கிட்டு போலான்னு வந்தேன் அப்டின்னாரு. சொல்லுங்க. நான் என்னால முடிஞ்சத நான் குடுக்குறேன் நானு அப்டின்னு சொல்லி சொல்றாரு. மறுபடியும் கேட்கிறாரு. நீ குடுப்ப, மாறமாட்ட அப்டின்னா நான் கேட்கிறேன். இங்க இங்க விரட்டும்போது அவர் கொஞ்சம் யோசிக்கிறார். சரி. இவர் ஏதாவது ஏடா கூடமா கேட்டுற போறாரு அப்டின்னு யோசிச்சவர் என்ன சொன்னாரு, எனக்கு உரிமை உள்ள பொருளாக இருந்தால் நான் தருகிறேன் அப்டிங்கிறார். இல்ல நல்லா யோசிச்சுக்க. உனக்கு உரிமை உள்ள பொருள தான் நான் கேட்கப் போறேன். பட் நீ அப்புறமா தரமாட்டேன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாரி மறுபடியும் கேட்கிறாரு. கண்டிப்பாக தருகிறேன்னு ஒத்துக்கிட்ட உடனே, உன்னுடைய மனைவியை கொடு. எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறார்.
கேட்ட உடனே கொஞ்சம் கூட அதுக்கு இது பண்ணல. நல்ல வேளை நீங்க வேற எதையும் கேட்காம எனக்கு உரிமை உடைய பொருளை கேட்டிருக்கிறீர்கள். சில காலங்களுக்கு முன்பே அவளுடைய தாய் தந்தையர் அவளை என்னுடைய கரங்களிலே கொடுத்து, இனிமேல் இவள் உன்னுடையவள், உனக்கு சொந்தமானவள் என்று என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டார்கள். ஆகையினால எனக்கு சொந்தமாகிய என்னுடைய மனைவியை தாங்கள் கேட்டதனால அதை கொடுக்கறதுக்கு எனக்கு சம்மதம். எனக்கு எதுவும் இத கேட்கும்போது உங்களுக்கெல்லாம் எப்படி தோணுது? எனக்கே தோணுச்சுதுன்னு வச்சுக்கங்களேன் ஒரு காலகட்டத்துல. இல்லன்னாலும் வெளியில பார்க்கிறவங்களுக்கு இப்படித்தான் தோணும். என்னய்யா பெரிய அதிசயம்! இப்ப வர சொல்லுயா சிவபெருமான. வந்து உன் பொண்டாட்டிய தெரியாயான்னு கேட்டா டக்குன்னு பிடிச்சு கையில குடுத்துருவேன். ஏன்னா விட்டா போறோம்னு இருக்காங்க நெறைய பேரு. ஒரு முறை இதுல வேலை செய்து கொண்டிருக்கும்போது என்னுடைய மேனேஜர் அவரு வந்து நண்பர்கள் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. "ஏய் ஃபோன காணோம், என் ஃபோன காணோம், என் ஃபோன காணோம்." அண்ணே, "என்னய்யா பொண்டாட்டிய காணோங்கிற மாரி தேடுற?" "என் பொண்டாட்டி இல்லாம கூட வாழ்ந்துரலாம்யா. ஃபோன் இல்லாம வாழ முடியுமா ஐயா?" அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லிட்டு, அப்புறமா கடைசியில தேடி அவருடைய ஃபோன் கிடைச்சது. எடுத்து குடுத்தாச்சு. இது நடந்து முடிஞ்சு கொஞ்ச நேரத்துக்கு எல்லாமே ஒருத்தர் வந்து இன்னொரு நண்பர் வந்து எங்க மேனேஜருடைய ஃபோன எடுத்துட்டு வராரு. இது வந்து ஒரு புது ஃபோனு. ரொம்ப அ அட்வான்ஸ்டு ஃபோனு. அது விலை ரொம்ப ஜாஸ்தியானது. ஆனாலும் அதனுடைய மினியேச்சர் சைஸ் வந்து ஸ்வீடன்ல அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, அத வாங்கி இவர் வச்சுக்கிட்டு உபயோகப்படுத்திட்டு இருந்தாரு. அத எங்கேயோ வச்சுட்டு வந்துட்டார். அவர் எடுத்துட்டு வந்து, "என்ன ஆ கென் உங்களுக்கு இந்த இது தேவையில்லையா? உங்க ஃபோன் உங்களுக்கு தேவையில்லையா? இங்க வச்சுட்டு வந்துட்டீங்க" அப்படின்ட்டு. "நான் அத எங்கேயாவது தொலைச்சு விடணும்னு தான் பார்க்கிறேன்" அப்படின்னாரு. எங்க மேனேஜர் சொல்றாரு, "நான் அத எங்கேயாவது தொலைச்சு விடணும்னு தான் பார்க்கிறேன்" அப்படின்ட்டு. அத எடுத்துட்டு வந்தார் சொன்னார். "அப்படின்னா இந்த ஃபோன நான் எடுத்துக்கலாமா?" அப்படின்னாரு. "எடுத்துக்கோ. ஆனா வர்ற ஃபோன் கால எல்லாம் நீ அட்டெண்ட் பண்ணி அதுக்கு பதில் சொல்லணும்." "ஐயா இந்தா புடி" அப்படின்னு சொல்லி அவரு குடுத்தாரு. அது மாதிரி இப்போதைய நிலையில இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க? "எப்படியாவது தொலைச்சு விட்டா போறோம்." நல்லா இருக்கேய்யா! இயற்பகை நாயனார் மாதிரி நானும் வந்து சாமி கேட்டாருன்னா குடுத்துருவேனே. எம்பெருமானு. ஆனால் அதற்கு சொல்றார். ரொம்ப அருமையான உரை. என்ன சொல்றாருன்னா, இங்க இங்க ஒரு வார்த்தைய சொல்றாங்க. திருவின் நல்லாள். இந்த அம்மா வந்து எப்படிப்பட்டவர்கள் என்றால், லக்ஷ்மியை விட சிறந்தவர். ஆ கணவனுக்கு பணிவிடை செய்வதிலாகட்டும், அழகிலாகட்டும், பணிவிலாகட்டும், பண்பிலாகட்டும் எல்லா விஷயத்திலும் லக்ஷ்மியை விட உயர்ந்தவர் என்று சேக்கிழார் அந்த வார்த்தையை போடுகிறார். அதுதான் அவருடைய இதுக்கு இது. அப்படிப்பட்டவரை இவரால எப்படி கொடுக்க முடிகிறது என்று பார்த்தால், ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுகிறேன். அந்த அந்த கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா தான் நம்மளால அத புரிந்து கொள்ள முடியும். இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கங்க. இவர் எப்படி குடுத்தாரு? தன்னுடையதெல்லாம் எப்படி அடுத்தவங்களுக்கு அவரால குடுக்க முடிஞ்சது? அப்படின்னு பார்த்தா, அதற்கு ஒரு அடிப்படையான புரிதல் என்ன அப்படின்னா, இந்த உலகமும், இந்த உடலும், இந்த வாழ்க்கையும் சிவபெருமான் கொடுத்தது. அத அவன் எப்ப வந்து கேட்டாலும், இந்த உலகத்துல நான் என்ன வச்சிருக்கிறேனோ, என்னுடையதுன்னு நான் என்ன வச்சிருக்கிறேனோ, அதெல்லாம் தூக்கி அவனுக்கு குடுக்குறதுக்கு எனக்கு ஆ அதிகாரம் உண்டு அல்லது உரிமை உண்டு என்று சொல்லுவதை விட, அதுதான் என்னுடைய கடமை, அதுதான் என்னுடைய செயலாக இருக்க வேண்டும். புரியுதுங்களா? அதாவது இந்த உலகத்துல இந்த உடல் எடுத்து இந்த உயிரோடு நான் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையே பெருமான் போட்ட பிச்சை தான். அதனால அவன் எப்ப வந்து கேட்டாலும் அதை நான் அவனுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதுக்கு கொஞ்சம் கூட பங்கம் வரக்கூடாது. இதுதான் ஒரு உயர்ந்த நிலை. அந்த இயற்பகை நாயனாருடைய உயர்ந்த நிலை. என்ன பாட்டு அது? அ இது அது கடனா குடுத்தவன் கேட்டா, இல்லை என்றால் அவன் விடுவானா? ஏதோ ஒரு பாட்டு ஒண்ணு வரும். "போனால் போகட்டும் போடால" வரும். இரவல் தந்தவன் கேட்கின்றான். அதை இல்லை என்றால் அவன் விடுவானா? அது மாதிரி இவன் குடுத்தது. இது இரவலா குடுக்கல. பிச்சையா குடுத்தது. குடுத்துட்டு அப்புறமா திருப்பி வந்து, "இத எனக்கு குடுன்னு" சொல்லி கேட்டாருன்னா, அவருக்கு குடுக்கணும். ஓகே. சிவபெருமானுக்கு குடுக்கலாம். சிவனடியாருக்கு குடுக்கலாமா?
கொடுக்கலாம். அப்ப அந்த நிலையிலே அவர் இருந்திருக்கிறார் என்பதைத்தான் நாம் உணர வேண்டும். இது வந்து அ 2 உதாரணங்களை நான் சொல்லுகிறேன். ஒன்று திருநாவுக்கரசு பெருமான் சொல்லுவார். "அங்கமெலாம் குறைந்தழுகு தொழுநோயராய் ஆவுரித்து தின்றெழலும் புலையரேனும் கங்கை வார் சடைக்கரந்தார்க்கு அன்பராகில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே" என்று சொல்லுவார். சிவஞான போதத்தினுடைய 12வது சூத்திரம் என்ன சொல்லுகிறது என்றால், செம்மலம் ஒன்றால் சேரலொட்டா அம்மலம் கழீஇ அன்பரோடு மரீஇ மாலர நேயமும் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணெனத் தொழுமே. அப்பா! கரெக்ட்டா குடுத்துட்டாரு சுவாமி. அப்ப இதுகள் எல்லாமே வந்து சிவமாக கருதுகிறார்கள். அதாவது அந்த சிவ வேடம், ஆலயம் இதையெல்லாம் பார்த்தா சிவமாகவே பார்த்து வணங்குவார்கள். அப்ப அந்த சிவவேடம் தரித்த அந்த அன்பர்களை பார்த்தால், அவரை சிவமாகவே கருதுகின்ற காரணத்தினாலே, இவருக்கு இது எளிதாக கைவந்தது. இத நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். அவருடைய அந்த உள்ள கிடக்கை புரிந்து கொண்டால் தான், இதனுடைய அ நியாயத்தை நாம் உணர முடியும். இல்லாட்டினா எல்லாருமே என்ன நினைப்பாங்க, ஆ எனக்கு தெரியும். இயற்பகை நாயனாருக்கும் அவர் பொண்டாட்டிக்கும் ஏதோ தகராறு. எப்படா இந்த அம்மாவ எதையாவது சொல்லி விரட்டி விடலாம்ன்னு பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இந்த ஆளு வந்து உன் பொண்டாட்டியா தெரியாதுன்னு இந்தா புடி கொண்டு போ. அப்படியே ஓடிரு. அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுட்டான் அந்த ஆளு. அப்படின்னு நினைச்சிடக் கூடாது என்பதற்காகத்தான் அவருடைய இதுகளை எல்லாம் சொல்லி அற்புதமாக அந்த விஷயங்களை சொல்லுகிறார். கொடுத்து கொண்டுட்டு வந்து உங்களிடம் தந்தோம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை வணங்கி, இனிமேல் இவர்தான் உனக்கு இறைவர். இவர் இட்ட கட்டளையை மேற்கொண்டு வாழ்ந்து உய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாட்ட சொல்றார். ஒரு நிமிஷம் தடுமாறுன அந்த அம்மா, அவரு செஞ்சாருன்னா ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும். சரியாத்தான் செய்வாரு. தப்பா செய்ய மாட்டாரு. ஆகையினால, சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லி வணங்கிட்டாங்க. சொன்ன உடனே, அப்புறம் அடுத்து நான் என்ன செய்யணும்? கேட்டாச்சு, குடுத்தாச்சு. இப்ப நான் என்ன பண்ணட்டும்? அப்படின்ட்டு. ஆமா, நீ மட்டும் குடுத்துட்டு நீ ரொம்ப ஈஸியா குடுத்துட்ட. என் பொண்டாட்டிய குடுன்னு சொன்ன உடனே குடுத்துட்ட. உன் சொந்தக்காரவங்க எல்லாம் விட்டு வைப்பாங்களா? அவங்க என்ன கொன்னுட மாட்டாங்களா? அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க. யாரும் கிட்டக்க வர முடியாது என்று கையில் இருந்த வாளை எடுத்துக்கிட்டு வருகின்ற அது ரொம்ப ரொம்ப விளக்கமா இவர் கொடுத்திருக்கிறாரு. அட பாவி! இப்படி யாராவது செய்வாங்களா? அதெல்லாம் நல்லா நடக்கும்ல. அவர் திரைக்கதையில ரொம்ப அழகா வசனத்தோட குடுத்திருப்பாரு. அ மனைவிய கொண்டு போய் இன்னொருத்தன் வந்து கேட்டான்னு குடுக்குறேன். நல்லா இருக்குதாடா அதுன்னு சொல்லிட்டு, அவங்க பொண்ணு வீட்டு சைடுல இருந்தும், மாப்பிள்ளை வீட்டு சைடுல இருந்தும் வந்து நம்மளுடைய குலத்தினுடைய இத குலச்சிட்டியேடா, அப்புட்றா, இப்புட்றான்னு சொல்லி இது பண்ணி எல்லாரும் உன்ன விடுறனா, அவன விட்டனா பாரு. அவன் எப்படி வந்து கேட்கலாம், ஆச்சா, பூச்சான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சண்டைக்கு வரும்போது, வந்தவங்க எல்லாரையும் தன்னுடைய வாளால் துணித்து, எல்லாம் கை, காலு தனித்தனியா போய் உள்ள எல்லாரையும் காலி பண்ணிர்றாரு. பண்ணிட்டு அழைச்சிட்டு போறாரு. கொண்டு போய் ஊர் கடைசியில கொண்டு போய் விட்டுட்டு, "பத்திரமா போயிட்டு வாங்க" அப்படின்னு சொல்லுவாரு. சொன்ன உடனே எங்க வர்றாங்க, மாதவன் சேவடி பணிந்து திகைத்து நின்றனள் திருவினும் பெரியாள். ஆச்சு. எல்லாரையும் இது பண்ணி கொண்டுட்டு போயி, இங்க இந்த இடத்துல ரொம்ப நல்லா சொல்றாரு. கொண்டுட்டு வந்து, நீங்க போங்க" அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து விடம்போது, இவர் வந்து அப்படியே பயந்த மாரி ஒரு ஆக்ஷன் விடுறாராம். அப்ப இந்த அம்மா சொல்றாங்களாம், "இறைவனே அஞ்ச வேண்டாம், இயற்பகை வெல்லும்." அப்போ அந்த அந்த இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை படிக்கின்ற போது, எல்லாரையும் அடிச்சு நொறுக்குறாரு அவரு. அதாவது அந்த வார்த்தைகள வச்சுக்கங்க. நான் அதுக்கு பின்னாடி சொல்றேன் நானு. சரி. எல்லாரையும் அது துணித்து வீழ்ந்தார். செறிந்தன குடல்கள், துணிந்தன உடல்கள்.
திருவுடை மனைவியாரை கொடுத்து இடை செறுத்து முன்பு வருபெரும் சுற்றமெல்லாம் வாளினால் துணித்து மாட்டி அருமறை முனியை நோக்கி அடிகள் நீர் அஞ்சா வண்ணம் ஒருவரும் காணம் நீங்க விடுவன் கொண்டு வந்து அந்த இதுகிட்ட ஊரை தாண்டி அந்த காட்டு வழியா போற அந்த இடத்துல விட்டாராம். சாய்க்காடு, சாய்க்காட்டுக்கு பக்கத்துல, அதான் எந்த ஊருன்னு பாக்குறதுக்காக தான் வந்தேன் நானு. சாய்க்காடுக்கு பக்கத்துல வருகின்ற போது மருங்கு அணைய மேவி திருமலி தோழினானை மீள் என செப்பினான. ஓகே, என்னை இங்க கொண்டாந்து விட்டுட்ட, நீ போகலாம் அப்படின்னு இயற்பகை நாயனார இந்த சுவாமி சிவனடியார் தூர்த்த வேடத்துல வந்த சிவனடியாராக இருக்கக்கூடிய பெருமான், ஓகே என்ன நல்ல விதமா கொண்டுட்டு வந்து இங்க விட்டுட்ட, இப்ப நீ போகலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. அவரு திரும்பி பார்க்காம போனாரு. பூசரன் தன்னை ஏத்தி இவன் அருள் பெறப்பெற்றேன் என்று இயற்பகை யாரும் மீண்டார். அப்படி நடந்து போய் ஒரு கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து வச்ச உடனேயே பார்க்கிலன் போனான் என்று மெய்தரு சிந்தையரை மீளவும் அழைக்கல் விட்டான். இது பண்ணிட்டு ஒரு மனைவியை தானே விட்டுட்டு போயிருக்கிறாரு. ஒரு முறை அந்த மூஞ்ச பார்க்கலான்னு பார்க்கலையாம். இவரை மட்டும் வணங்கிட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு அவர் போனதுன்னா, சே இப்படிப்பட்ட மனுஷனாயா இவரு அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிடணுங்கிறதுக்காக ஒரு சவுண்ட் கொடுக்கிறாரு. இயற்பகை முனிவா ஓலம், ஈண்டு நீ வருவாய் ஓலம், இலாதானே ஓலம், அன்பனே ஓலம் ஓலம், சேர்க்கரும் செய்கை செய்த தீரனே ஓலம் என்றான். மயக்கரு மறை ஓலிட்டு மால் அயன் தேடன் என்றான். மறைகளும் தேடுது, மால் அயனும் தேடுகிறாங்க. அப்படிப்பட்ட ஓலம் விட்டு தேடுகிறாங்க. பெருமானே பெருமானே நீ எங்க இருக்கையான்னு சொல்லிட்டு அப்படிப்பட்டவன் இயற்பகை நாயனாரை பார்த்து ஓலம் ஓலம்னு சொல்லி கூப்பிடுற. அப்படி அந்த சத்தம் கேட்ட உடனே ஆஹா அங்க யாரோ வந்துட்டாங்க இவ்வளவு இருக்கு, மறுபடியும் அவர்களை தொந்தரவு பண்றதுக்குன்னு சொல்லிட்டு இந்த வந்துட்டேன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துக்கிட்டு போய் பாக்குறாரு. சாமிய காணோம், அவர் மறைஞ்சிட்டாரு. இது மனைவி மட்டும் அங்க நிக்கிறாங்க. அப்போ இதுல வானத்துல காட்சி கொடுத்து அவங்களை இருவரையுமே அழைச்சிக்கிறாங்க. அவருடைய சுற்றத்தாரும் எல்லோரும் இறைவன் திருவடியை அடைந்து உய்ந்தார்கள் என்று கதையை முடிக்கிறார். இதுல ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லி சொன்னோம்னா அதை சொல்லிடுறேன். அதாவது பொதுவா ஒரு விஷயத்த பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு சாதாரணமாக சொல்லக்கூடியதுதான் இது, ரொம்ப பெரிய விஷயமாகவும் இருக்கிறது. இருந்தாலும் சாதாரணமா சொன்னதை சொல்லிடுறேனே, அது எளிமையா புரியுங்கிறதுனால, நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை உண்டு. அதனுடைய பொருள் என்ன ஆகும்னா, எதை சார்கிறோமோ அந்த வண்ணமாக நாம் ஆகிறோம். அப்போ நல்ல மனுஷங்களோட சேர்ந்தோம்னா நம்மளும் நல்லவங்களா இருப்போம் அப்படிங்கிறது. இப்போ இவர் எந்த நிலையில இருந்தார் அப்படின்னா, நான் அந்த என்னத்துக்காக அந்த 12ஆம் சூத்திரம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, அந்த 12 சூத்திரங்களும் நம்முடைய இதுல இருந்து ஆரம்பிச்சு, மூலாதாரத்துல இருந்து ஆரம்பிச்சு சகசிரரா வரைக்கும் வரக்கூடிய 7 ஆதாரங்களை குறிக்கக்கூடியதாக அமைந்திருக்கும். இது நம்ம ஏற்கனவே ஆதார சக்கரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பார்த்தோம். அந்த இடத்துல நம்ம பேசியிருப்போம். அதுல இந்த 12வது சூத்திரமானது சகசிரரா நிலையை குறிக்கக்கூடியது. அந்த மாதிரி உயர்நிலைக்கு வந்தவர்கள் தான் இந்த நிலையில இருப்பாங்க. அவங்க தான் எப்படி இருப்பாங்க, அணைந்தோர் தன்மைன்னு சொல்லிட்டு அந்த பாடலுக்கு தலைப்பு, 12வது சூத்திரத்துக்கு பாடல் தலைப்பு அந்த மாதிரி வச்சிருப்பார் மெய்கண்ட நாயனார். நான் சொல்றது சிவஞான போதத்துல 12வது சூத்திரத்துக்கு. அப்போ உயர்நிலையை அடைந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்வதற்காக அந்த மாதிரி சொல்கிறார். அப்ப அந்த உயர்நிலையில இருந்தவர் என்பதனால அவருடைய மனைவியாக இருந்தவர், அவருக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தவர் அப்படிங்கறதுனால அவரும் அந்த உயர்நிலையில இருந்துக்கிறார். அதனால இவருக்கும் பெருசா தெரியல. அந்த மேல்நிலையில இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு உற்றார் உறவினர் சுற்றம்
இது என்னது உலகம், இதுல இருக்கக்கூடிய பாசங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சுக்குவாங்க. பட் எப்போ பார்த்தாலும் எந்த நிலையிலேயும் இறைவனையே, சிவபெருமானையே நினைந்து கொண்டிருக்கும் அவர்களுடைய உள்ளமானது. அது அதன் மூலமா தான் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கும். அப்படிங்கிறது தான் அந்த உயர்நிலை. ஆ இன்னும் தாண்டிட்டாங்கன்னா பைத்தியம் மாரி ஆயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி போறது. அதனால எல்லாருமே கிட்டத்தட்ட நம்மளுடைய நாயன்மார்களுடைய நிலைகளை எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த உச்சாணி கொம்பு என்று சொல்லக்கூடிய அ உயர்நிலையான என்னது சகசிரரா சக்கரத்துல இருந்திருக்காங்க அப்படிங்கிறதை உணர்த்துவதாகத்தான் அவர் ரொம்ப அருமையா சொல்லியிருப்பார் என்று சொல்லி, இயற்பகை நாயனாருடைய புராணத்தை இந்த அளவிலே எளியேன் சிற்றறிவுக்கு எட்டியபடி நிறைவு செய்து, அடுத்ததாக இளையான்குடி மாற நாயனாரை பற்றி கொஞ்சம் சிந்திப்போம். இளையான்குடி மாற நாயனார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் என்னால எனக்கு தெரிஞ்ச மாதிரி இளையான்குடி மாற நாயனார். ம். அவர் நம்ம ஊருக்கு பக்கத்துல தான் நிக்கிறாரு. இளையான்குடி மாறநாயனார். அது வந்து அவருடைய பெயராக இருக்கிறது. இயற்பெயராக இருக்கிறது. சாரி அதுவும் வந்து இயற்பெயர் இல்ல, ஊர் பெயர். இப்ப நம்ப ஆ மாணிக்கவாசகரை வந்து மாணிக்கவாசகர்ங்கிறது அவருடைய சொந்த பெயர் கிடையாது. அவருடைய தீக்ஷா நாமமாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா, மாணிக்கம் போன்ற வாசகத்தை தந்தவர் என்பதனால அவருக்கு மாணிக்கவாசகர் அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணியிருக்காங்களே ஒழிய, வாத ஊரர் என்று தான் அழைத்திருக்கிறார்கள். ஊரை இதா வச்சு. அதனால இவருடைய பேரு இளையான்குடியில இருந்த மாறன் என்கிற நாயனார். மாறன்கிறது அவருடைய பெயராக இருந்திருக்கிறது. இளையான்குடி மாற நாயனார். அவருடைய சிறப்பு என்ன என்றால், எங்க ஐயா ரொம்ப அழகா சொல்லுவாரு சிவகுமார் ஐயா. அதாவது, "மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார்தமை அமுது செய்வித்தல். கண்ணினால் அவர் நல்விழா பொழிவு கண்டு ஆர்தல். உண்மையாம் எனில் உலகர் முன் வருக" என உரைப்பார். இது எங்க வருது அப்படின்னா, திருஞான சம்பந்தருடைய புராணத்திலே பூம்பாவையினுடைய கதையை சொல்லுகின்ற போது, அவர் பாடிய 10 பாடல்கள் பதிகத்துல அவர் பாடிய 10 பாடல்கள்ல அந்த முதல் பாடலுக்கு மட்டுமே 2 வரிகளை கொடுத்திருக்கிறார். மற்ற இது 10 பாடல்களுக்கும் 11 பாடல்ல பாடுவாரு. மற்ற 9 பாடல்னே வச்சுக்கோங்களேன். மற்ற 9 பாடல்களுக்கும் 2 வரிகளால் பொருள் சொன்னவர். முதல் பாடலுக்கு ஒரு பாடலுக்கு மட்டுமே 2 வரிகளில் பொருள் சொல்லுகிறார் சேக்கிழார். அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, இந்த முதல் பாடல் அவ்வளவு உயர்வான ஒரு பாடல். அதாவது, இந்த உலகத்துல பிறந்தவர்கள் பெறக்கூடிய பயன் என்ன அப்படின்னா, சிவபெருமானுடைய அடியார்களுக்கு அமுது செய்வித்தல். அதை ரொம்ப சிறப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், திருமந்திரத்திலே மாகேஸ்வர பூசை என்ற தலைப்பிலே ஒரு கொஞ்சமா தான் இருக்கு மந்திரங்கள். அதை உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது பாருங்க. அதுல ரொம்ப அழகா சொல்லுவார். அதுல கிடைச்சதுன்னா இங்கேயே பார்த்துடலாமே. திருமந்திரம் மாகேஸ்வர பூசை. ஒரே நிமிஷம்.
நாகேஸ்வர பூசை இதுலயே வந்துரலாம். ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம் காமிச்சிடுறேன் நான் அத. சிவாய நம. பைரவ சக்கரம். 7, 8ல வருமா? குரு பூசை, மகேஸ்வர பூசைன்னு இருக்கு. மகேஸ்வர பூசைன்னு இருக்கு. இந்த பாருங்க. தண்டரு சிந்தை தபோதனர் தாம் மகிழ்ந்து உண்டது 3 புவனமும் உண்டது. கொண்டது 3 புவனமும் கொண்டது என்று எந்திசை நந்தி எடுத்துரைத்தானே. ரைட்டா? அடுத்தது அகரம் 1000 அந்தணர்க்கு ஈயில் என். சிகரம் 1000 செய்து முடிக்கில் என். பகரு ஞானி பகல்வோன் பலத்துக்கு நிகரில்லை என்பது நிச்சயம்தானே. நீங்க வந்து அந்தணர்களுக்கு 1000 வீடு கட்டி கொடுத்தீங்கன்னாலும் சரி, நிறைய கோயில்களை 1000 கோயில்களை கட்டி அதுக்கு கும்பாபிஷேகம் செய்தீங்கன்னாலும் சரி, அதனால் கிடைக்கக்கூடிய பலனை ஒரு நல்ல அடியாருக்கு, சிவனடியாருக்கு சோறு போடுவதனால கிடைக்கும். இதுக்கு நிகர் இல்லை. இதுக்கு நிகர் இல்லைன்ட்டார். அது கிடைக்கும்னு கூட சொல்லல. இதுக்கு இணை கிடையாது இது அதெல்லாம் அப்படின்ட்டார். அதே மாதிரி இந்த பாருங்க. ஆரிடும் வேள்வி அருமறை நூலவர் கூறிடும் அந்தனர் கோடி பேர் உண்பதில் நீரிடும் தொண்டர் நினைவின் பயனிலை பேரனில் ஓர்பிடி பெறதுவாமே. எவ்வளவு அழகு பாருங்க. நிறைய என்ன சொல்றது, வேள்வி செய்யக்கூடியவங்க, இது வேதங்களை படித்தவர்கள், அவங்க 1000 பேரு கோடி பேர் சேர்ந்து சாப்பிட்டாங்கன்னாலும் நல்ல சரியான சிவனடியாரா இருக்கக்கூடிய ஒருத்தர் சாப்பிடுறதனுடைய ஒரு பிடி இருக்கு இல்லையா, அந்த ஒரு பிடி சோத்துக்கு எவ்வளவு புண்ணியம் நமக்கு கிடைக்குமோ அதுதான் வந்து கோடி பேர் சாப்பிடுறதுல கிடைக்கக்கூடிய புண்ணியம். அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு இவருக்கு சிவனடியாருக்கு உணவு கொடுத்தோம்னா, நல்ல சிவனடியாருக்கு சாப்பாடு கொடுத்தோம்னா என்ன மாதிரியான அளவுக்கு நமக்கு பலன் கிடைக்கும் என்பதற்கு இதெல்லாம் அருமையான உதாரணங்களாக இருக்கிறது. நீங்க பார்த்துக்கலாம் இன்னொரு தடவை. ஆக இந்த மாகேஸ்வர பூசை என்று சொல்லக்கூடிய அடியார்களுக்கு அன்னம் பாலித்தல் என்கிற பெரிய ஒரு சிவபுண்ணியத்தை செய்து வந்தவர் நம்முடைய இளையான்குடி மாறநாயனார். அடியார்கள் அப்படின்னு பார்த்துட்டாருனாலே வந்து விழுந்து வணங்கி அவரை அழைத்து கொண்டு வந்து அவருக்கு சாப்பாடு போட்டு நல்ல வேண்டுவன கொடுத்து அனுப்பி வைப்பாரு. சாப்பாடு குறைவில்லாம இருக்கும். மற்ற எதுவும் கொடுக்குறாரோ, பொன் பொருள் கொடுக்குறாரோ இல்லையோ, சாப்பாடு நல்ல இதா கொடுப்பாரு. அவரை பற்றி சொல்லுகின்ற போது, கொண்டு வந்து மனை புகுந்து குழாவு பாதம் விளக்கியே மண்டு காதலின் ஆதனத்து இடை வைத்து அர்ச்சனை செய்த பின் உண்டி 4 விதத்தில் 6 சுவை திறத்தினில் ஒப்பிலா அண்டர் நாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார். அப்படி செய்யக்கூடியவர். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுல நமக்கு நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டியது. முதல்ல இளையான்குடி மாறநாயனார் இப்படித்தான் செய்தார் என்பதை சேக்கிழார் பதிவு செய்கிறார். அதனால என்ன தெரியுது அப்படின்னா, அந்த காலத்திலேயே வந்து ஆகம முறைப்படி அதை செய்ய வேண்டிய இதுகள். இப்ப நாங்களே வந்து சாமி கும்பிடும் போது எதை முன்னாடி செய்யறது ஆரம்ப காலகட்டத்துல எனக்கு தெரியாது. நான் கொஞ்சம் குழப்பிட்டு இருப்பேன். முதல்ல பூ போட்டு வணங்குறதா, அப்புறமா தூபம் காட்டுறதா, அடுத்தது போற்றி அர்ச்சனை சொல்லிட்டு அமுது கொடுக்கறதா, இல்ல அமுது கொடுத்துட்டு அப்புறமா போற்றி அர்ச்சனை சொல்லி வேண்டுதல் வைக்கிறதா, என்னன்றது குழப்பமா இருக்கும். அத அழகா சொல்றாரு. வந்த உடனே அவருடைய திருவடியை இது பண்ணி, இப்போ நம்ம வழிபாட்டிலே என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஆவாகனம் அப்படின்னு அவரை வர சொல்லி, இருக்க சொல்லி, இருந்தருக எழுந்தருள்க நேர் நின்றருக, இது என்னது இடையூறு தவிர்த்தருக, அப்புறமா திருச்சுற்று வளைத்தருக அப்படின்னு சொல்லி அவரை வந்து அப்புறமா ஆசனம் கொடுத்து, இந்த ஆசனம் எல்லாம் கொடுத்து, ஆமை இருக்கை போற்றி இது அந்த இருக்கைகளை எல்லாம் போற்றி சொல்லி, இந்த இருக்கைகளுக்கு மேல பெருமானை அமரச் செய்து அவருக்கு வந்து உட்கொள்ள நீர் பருகுக, இது திருமுடி நீர் ஏற்றருள்க அப்படின்னு சொல்லி செய்வாங்க.
இது வந்து தமிழ்ல செய்யும்போது அது மாரி செய்றது. அத வந்து சமஸ்கிருதத்துல சொல்லும்போது, அது என்ன சொல்லணுமோ அத சொல்லுவாங்க. ஆசமனம், அது சம்திங் அதுக்கு ஒரு பேரெல்லாம் இருக்கு. எனக்கு டக்குன்னு வாயில வரல. எனக்கு இதுதான் கொஞ்சம் பழகினதுனால கொஞ்சம் எளிமையாவும் இருக்கு. நமக்கு நல்லா புரியுது இல்லையா? அதனால. அப்புறமா அவருக்கு அ தூப தீபம் காமிச்சு, அவருக்கு தேவையான அந்த உபச்சாரங்கள் எல்லாம் செஞ்சு, அப்புறம் போற்றி அர்ச்சனை செய்து, அதற்கு பிறகு அவருக்கு வந்து சாப்பாடு குடுத்து, இதுல உண்டி 4 விதத்தில் 6 சுவை தரத்தில் அதைப் பற்றி கொஞ்சம் சுருக்கமா சொல்லிடுறேன். அப்புறமா நம்ம போவோம். அதாவது 4 விதமான சாப்பாடு அ குடுப்பாங்களாம். அது என்னென்ன 4 விதமானது அப்டின்னா, மென்று சாப்பிடக்கூடிய பதார்த்தங்கள். சாதாரணமா மென்று சாப்பிடக்கூடிய பதார்த்தங்கள். நல்லா கடிச்சு, கறக்கு முறக்குன்னு கடிச்சு சாப்பிடுற மாதிரி மென்று சாப்பிடக்கூடிய பதார்த்தங்கள். அடுத்தது அ இது என்னது? பாயாசம் வந்து என்னது? உண்ணல், மென் மெல் மெ மெல்லல், தின்னல், நக்கல். ரைட்டு. உண்பது, சாப்பாடு, இந்த காய்கறிகள், பொரியல், வறுவல், அவியல் அப்படின்னு வைக்கிறாங்க இல்லையா? அதுல ஒண்ணு ஒண்ணு ஒரு ஒரு வகையில வரும். அது உண்ணல்ல ஒண்ணு வரும். அப்புறம் தின்னல்ல ஒண்ணு வரும். அடுத்தது அ வேற என்ன சொன்னேன்? மறந்துருச்சு இது. அடுத்தது கடைசியா பாயாசத்த ஊத்தி வழிச்சு நக்கி சாப்பிடுறது அது. அது அப்படிதான் சாப்பிடணும். அதுதான் சிறப்பே. அது மாரி இந்த 4 விதமான அ உணவுகள் பரிமாறுவார். 6 சுவை திறம் உங்களுக்கு தெரியும். அது மாரி வந்தவங்க எல்லாருக்குமே அவரு செய்துட்டு வர்றாரு. இப்படி செஞ்சா என்ன ஆகும்? என்ன ஆகும்? நம்ப இவரு பாடின மாரி தான். நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யலுற்றார் கையில் ஒன்றும் காணவில்லை கழலடி தொழுதுயின் நல்லார் ஐவர் கொண்டு இங்கு ஆட்டாடி ஆழ்குழி பட்டழுந்து வேணுக்கு உய்யுமாறொன்று அருளிச் செய்யீர் ஓணகாந்தன் தளியுளீரே. அழகா பாடுவார். நான் பாட்டுக்கு செஞ்சுட்டு இருந்தேன்னா காசு வேண்டாமா ஐயா அப்படின்ட்டு. என்ன ஆகுது? இது மாதிரி குடுத்துக்கிட்டே வருகின்ற போது, ஒவ்வொரு நாளும் குடுத்துக்கிட்டே வருகின்ற போது, அவருக்கு இந்த நீளும் நிதியின் பரப்பு நெருங்கு செல்வம் நிலாவி என் தோழினார் அழகைக்கு இருத்திய தோழனார் என வாழும் நாள் செல்வம் மேவிய நாளில் இச்செயல் செய்வது அன்றியும் மெய்யினால் அல்லல் நல்குரவு ஆன போதிலும் வல்லர் என்று அறிவிக்கவே மல்லல் நீடிய செல்வம் மெல்ல மறைந்தது நாள்தோறும் மாறி வந்து ஒல்லையில் வறுமை பதம் புக உண்ணினார் தில்லை மண்ணினார். அப்போ இவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணி இடத்த வித்தாரு, அதை வித்தாரு, மாட்டை வித்தாரு, ஆட்டை வித்தாரு, அதை வித்தாரு, இதை வித்தாரு, எல்லாத்தையும் வித்துட்டு குடிசைக்கு வந்துட்டாரு. கொஞ்சோண்டு நிலம் இருக்கு. நிறைய செல்வ செழிப்போட வாழ்ந்தவரு இந்த அடியார்களுக்கு அன்னம் பாலிக்கிறது ஐயா இப்பதானே ஐயா சொன்னீங்க அதுக்குள்ளரையே பிளேட் அப்படியே மாத்தி போடுறீங்களா ஐயா. ஒரு அடியாருக்கு சாப்பாடு கொடுத்தோம்னா இவ்வளவு கோடி புண்ணியம் வரும்னு சொன்னீங்களா ஐயா. அப்படி புண்ணியத்தை செஞ்சவருக்கு இப்படி ஒரு கஷ்டம் வரலாமா ஐயா. ஏன் கொடுத்தாருங்கிறத அவர் பதிவு செய்கிறார் சேக்கிழார். அதாவது அது என்னையா இப்ப கூட நிறைய பேர் பேசுறாங்க. ஏன் காதுபடவே நானே கேட்கிறேன். அவர் வந்து இந்த சாப்பாடு இன்னைக்கு சாப்பாடு ஃபுல்லா நம்ம சோ அண்ட் சோ யாரோ ஒருத்தவங்க பேரை சொல்லி சொல்றோம்னு வச்சுங்களேன், இன்னாரு செய்றாரு. அவருக்கு என்னங்க நிறைய காசு இருக்கு. அது பாட்டுக்கு வந்து கொட்டுது. அள்ளி தள்ள வேண்டியதானே. அவருக்கு என்ன பெரிய இது. இப்படி எல்லாம் பேசுறாங்க. இந்த தூர்த்த வேடத்தர். அது மாதிரி அது வரை செல்வம் இருக்கும்போது தான் செய்வார். அதுக்கு என்னங்க செல்வம் இருந்தது செஞ்சாரு. இல்லாட்டினா செய்ய போறாரா? அப்படின்னு ஒருத்தன் கேட்டுறக்கூடாது. அது இல்லைன்னாலும் செய்வாரு அப்படின்னு காட்டணும். இதற்கு பேரு தான் வந்து அடியாரை விளக்கம் காண்பான். இதற்கு பேரு தான் சோதனை என்று அடியேன் அடிக்கடி எனக்கு புரிந்துகிட்டதே உங்கள்ட்ட சொல்லிட்டு வர்றேன் நானு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தான்னா கேளுங்க. நான் சொல்லி முடிச்சிடுறேன். அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலையிலே அவர் வருகிறார். வந்து
அந்த இடம் ரொம்ப அற்புதமான இடம். உங்களுக்கு நல்லா நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச மாரி சொல்றேன் நானு. வந்துட்டு நடு இரவு நல்ல மழை சோன்னு அடிச்சு, இது பண்ணி வீடு இருக்கிறது கூரை வீடு. அதுலயும் எல்லா இடத்துலயும் ஒழுகிட்டு இருக்கு. இவருக்கு சாப்பிடுறதுக்கே சாப்பாடு இல்ல. அ இந்த இரவுல, கடினமான இரவுல ஒரே மழையா இருக்கு. அவர் உள்ளார வந்து "சிவசிவா" அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள நுழையிறாரு. "ஐயா, அடியாரே வரணும், வரணும்னு" சொல்லி அவர் கால்ல விழுந்து வரவேற்று, "உட்காருங்க" அப்படின்ட்டு. ரொம்ப பசியா இருக்கு. பசின்னு இல்லாம வந்தாலே 6 சுவை திறத்தில் 4 விதத்திலே செய்தவரு, இன்னைக்கு பசின்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவருக்கு போடுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. சட்டியில என்ன ஒரு கொஞ்சம் கூட அரிசி இல்ல வீட்ல. அந்த மாதிரியான ஒரு கடுமையான வறுமையில இருக்கிறார். அந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான இடம். அதுல என்ன செய்றது அப்படின்னு தெரியாம அவர் தவிக்கும்போது, இந்த அம்மாட்ட வந்து சொல்றாரு, "அடியார் வந்திருக்கிறார். அவருக்கு ஏதாவது செய்யணுமே." "என்னங்க செய்றது? வீட்ல ஒண்ணுமே இல்ல. உங்களுக்கு தெரியாதா?" நம்ம மற்றவங்களா இருந்தாங்கன்னா எடுத்துக்கிட்டு அடிச்சிருப்பாங்க. "போயா! நீ ஆச்சு, அந்த ஆளும் ஆச்சு. விரட்டி அடி" அப்படின்னுட்டு. "சரி, உங்களுக்காக ஏதோ எனக்கு தெரிஞ்சத சொல்றேன். சொல்லுமா" அப்படின்ன உடனே, "நீங்க வித விதைச்சுட்டு வந்தீங்க இல்லையா? மழை நல்லா பேஞ்சுகிட்டு இருக்கு. இப்ப போனீங்கன்னு வச்சுக்கங்க, அந்த விதை நெல்லெல்லாம் அப்படியே மேல இது பண்ணிக்கிட்டு இருக்கும். என்ன மிதந்துகிட்டு இருக்கும். அத கொஞ்சம் அரிச்சு எடுத்துட்டு வாங்க. நான் இங்க கொல்லையில கிடைக்கிற கீரைய எடுத்து, அந்த கீரையில ஒரு ஒரு சாறு, கீரையில ஒரு கூட்டு எப்படி 1லயே 2, 3 செஞ்சுடுறது. ஒரு கூட்டு 1, ஒரு கறி 1, ஒரு காய் 1, ஒரு இது குழம்பு 1 அப்படி வச்சுட்டு, அது மாரி. அத வச்சு நம்ம என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதுகள எல்லாம் செய்றாங்க. அத எடுத்துட்டு வாங்க, ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு. இவர் இரவோடு இரவாக அந்த பெய்கின்ற மழையில ஒரு அந்த என்ன பிரம்பு கூடைய எடுத்துக்கிட்டு போயிட்டு, அதுல ஒரு துணிய போட்டு, அந்த தண்ணீல இருந்து அப்படியே அரிச்சு, அரிச்சு அந்த இருக்கிற நெல்ல எடுத்துட்டு வந்து, அத போட்டு குத்தி, உடனே இதுல போட்டு வறுத்து, அத இது பண்ணி, அந்த நெல்ல இதெல்லாம் எடுக்கணும் இல்லையா? உமியெல்லாம் நீக்கி, அதுல இது பண்றதுக்கு விறகு இல்ல. என்ன பண்றதுன்னோனே, "ஒண்ணும் கவலைப்படாத. நான் தர்றேன்னு" சொல்லிட்டு உத்திரத்த ஒடிச்சு, ஏற்கனவே ஒழுகிட்டு இருக்கு. உடைச்சு எடுத்துட்டாரு. "இந்தா, இத வச்சு எரி" அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளவு அற்புதமான ஒரு இது. இவ்வளவு அருமையான சாப்பாட்ட செஞ்சு வச்சுட்டு, "பெருமானே சாப்பிட வரணும்" அப்படின்ன உடனே, பேரொளி பிழம்பாக அங்கே தோன்றி, எப்படி மாலும் அயனும் அடிமுடி காணும்போது பேரொளி பிழம்பாக தோன்றினாரோ, அது மாரி ஒரு பேரொளி பிழம்பாக தோன்றி, இருவருக்கும் காட்சி தந்து இருவரையும் ஆட்கொண்டார் என்பது இளையான்குடி மாறநாயனாருடைய சரிதமாக இருக்கிறது. அடியேனுக்கு தெரிந்த அளவுக்கு இந்த அளவிலே இருவருடைய சரிதத்தை நிறைவு செய்து, இதுல இருந்து நாம என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், ஆ நாயன்மார்னா, "என்னப்பா அவரு சோறு போட்டாரு. இவரு வந்து பொண்டாட்டிய வந்து குடுத்தாரு. என்கிட்ட இப்பயே வர சொல்லியா? என்ட்ட கேட்க சொல்லு. நான் என் பொண்டாட்டிய கைய பிடிச்சு குடுத்துருவேன் நானு." அப்படின்ற மாதிரி எல்லாம் தவறாக நினைந்து கொள்ளாமல், அதனுடைய உட்பொருளையும், அதனுடைய உயர்வையும், சிறப்பையும், பெருமையும் உணர்ந்து, அந்த மாதிரி ஒரு உயர்நிலையிலே இருந்தார்கள். ஆகவே தான் அவர்கள் வந்து போற்ற போற்றுதலுக்குரியவர்களாகவும், வணக்கத்திற்குரியவராகவும், வழிபடத்தக்க அளவுக்கு பெருமை பெற்றவர்களாகவும் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து, இதனை நாம் அவர்களை வணங்க வேண்டும் என்ற கருத்தோடு இந்த அ நிகழ்ச்சியை நிறைவு செய்து, அடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்குலாம் இப்ப உடனே இது பண்றேன். உங்களுடைய கருத்துக்கள், கேள்விகள் ஏதாவது இருந்தா கேளுங்க. நன்றி. திருச்சிற்றம்பலம்.